ஒரு நாள் சாயங்கால வேளையில ராகேஷும் கிஷோரும் அன்னைக்கு நடந்த திருட்டை பத்தி மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க அதை பத்தி பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க போற வழியில ஒரு போலீஸ் 3 பேரை சந்தேகப்பட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. முதல் நபர் திருட்டு நடந்த அந்த டைம்ல தன்னோட கஸ்டமரை ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போனதா சொல்றாரு. ரெண்டாவது நபர் அந்த நேரத்துல பெட்ரோல் பங்க்ல இருந்ததா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கணும், சீக்கிரமா விடும்படியும் சொல்றாரு. மூன்றாம் நபர் திருட்டு நடந்த அந்த டைம்ல சூப்பர் மார்க்கெட்ல இருந்ததா சொல்றாரு. கூடவே அந்த கார் டாக்ஸி டிரைவர் மேலதான் தனக்கு சந்தேகமா இருக்கிறதாவும் சொல்றாரு. திருடன் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்க முடியாம கன்ஃபியூஸா இருந்த நேரத்துல அங்க வந்த ராகேஷ் ஒருத்தரை பாயிண்ட் பண்ணி அவர் தான் திருடனும் அதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்றாரு. அது என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ராகேஷ் போலீஸ் கிட்ட ரெண்டாம் நம்பர் தான் போய் சொல்றாருன்னு சொல்றாரு. என்ன காரணம்னா அவருடைய கார் கிரீன் நம்பர் பிளேட் கொண்டு இருக்கு. சோ அது ஒரு எலக்ட்ரிக் கார். ஆனா திருட்டு நடந்த அந்த நேரத்துல அவரு பெட்ரோல் பங்க்ல இருந்ததா சொல்றாரு. அடுத்ததா போலீஸ் ராகேஷ் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் அந்த போலீஸ் தன்னுடைய கார் சாவியை மிஸ் பண்ணிட்டு கவனிக்கிறாரு. உடனே கிஷோர் தான் ஒரு மெக்கானிக்ங்கிறனால அந்த காரை சாவி இல்லாமையே ஓபன் பண்ணி கொடுக்கறதா சொல்றாரு. எவ்வளவு நேரம் ஆகும்னு அந்த போலீஸ் கேட்கும்போது ஒரு கடையில பர்ஃபெக்டா சில பால்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல எத்தனை பால்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்றதுக்குள்ள வேலை முடிஞ்சிருன்னு சொல்றாரு. இந்த ஸ்டாக்ல எத்தனை பால்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பால்ஸ் கவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஸ்டாக் உடைய பேஸ் ட்ரையாங்கிள் ஷேப்டா இல்ல ஸ்கொயர் ஷேப்டான்னு பார்க்கணும். ஒருவேளை ட்ரையாங்கிள் ஷேப்டா இருந்தா அதுல 20 பால்ஸ் இருக்கும். அதோடைய கேப்ஸ்ல பால் பர்ஃபெக்டா செட் ஆகாது. ஸோ பேஸ் ஸ்கொயரா இருந்தா மட்டும்தான் பால்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். டோட்டலா அதுல 30 பால்ஸ் இருக்கும். பால்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு போலீஸ் வேலை முடிஞ்சான்னு கேக்குறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் தமிழில் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.